பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமை தம்பி கைலு, சிஜுமோல் பிள்ளைகள் நாங்கள் குடும்பமாக நிற்கிற இந்த இடம் அசூசா ஸ்ட்ரீட் என்று உலக பிரசித்தி பெற்ற இடம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1906 வில்லியம் செய்மர் என்ற ஒரு வேதாகம கல்லூரி மாணவர் இந்த இடத்துல வந்து ஜெபித்து இன்றைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிற எழுப்புதல் இங்க இருந்துதான் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக தினந்தோறும் இங்கே அநேகர்கள் வந்து தேவனுடைய விடுதலை பெற்று வியாதிக்கு சுகத்தை பெற்று கடந்து சென்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகம் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக அந்த எழுப்புதல் பரவ ஒரு விதை போட்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துல நிற்பதற்கு ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வில்லியம் செய்மர் என்ற அந்த மனிதன் ஒரு கருப்ப இனத்தை சார்ந்தவர், ஒரு சாதாரண ஏழை மனிதன். அந்த ஒரு ஏழை மனிதனை உலகமெங்கும் எழுப்புதலை பரவச் செய்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். திருவசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பெருத்த ஜாதியும் ஆவான் என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, வில்லியம் செய்மரை உலகமெங்கும் எழுப்புதலை பரவ வைக்க தேவனால் பயன்படுத்த முடியும் என்றால் உங்களையும் என்னையும், நாம் ஒருவேளை சிறியவர்களாக இருக்கலாம், நமக்கு படிப்பு அறிவில்லாமல் இருக்கலாம், நம்மை உலகத்தில் யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், வில்லியம் செய்மரனுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். நம்புங்கள், அவரை பயன்படுத்த ஆண்டவர் வல்லவர் என்றால் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே பயன்படுத்த நம்முடைய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக ஆமென் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே, சின்னவன் 1000 பெருகுவாய் என்ற வார்த்தையின்படி என்னையும் நீர் உம்முடைய கரத்திலே பயன்படுத்தும் என்று நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல இருந்து கர்த்தாவுடைய நாமத்தை நாங்கள் கர்த்தாவே ஒருமனப்பட்டு ஜெபிக்கத்தக்கதாக கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் வண்ணமாக கர்த்தாவே நீர் எங்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை கர்த்தாவே உலகமெங்கு பிரசித்திப்படுத்தும்படியாக நீ உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சமாக மாறட்டும். கர்த்தாவே, தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொண்டு தேவா கர்த்தாவே தேவ வார்த்தையின் வண்ணமாக கர்த்தாவே தேவனுடைய நாமத்துக்காக பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கின்றோம். அப்பா, தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொட்டும், வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதாக அப்பா உம்முடைய கிருபையின் மூலம் கர்த்தாவே உம்முடைய கருத்திலே ஒப்புதருகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.